வெல்கம் பேக் டு ஆன்லைன் விண்டேஜ் எலக்ட்ரானிக் கிளாஸ். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு பதிலாக எஸ்எம்பிஎஸ் மாற்ற முடியுமா? என்கிட்ட நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த லெசன். இந்த டேப் ரெக்கார்டர்ல டிரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதில் டிரான்ஸ்ஃபார்மர் போயிட்டுன்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பவர் கேபிளை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ ரேடியோ மோட்ல தான் இருக்குது. வால்யூம் கூட்டுறேன். ஸோ எந்த இண்டிகேஷனும் எதுவுமே இல்லை, சவுண்டு இறைச்சல் எதுவுமே இல்லை. இதை மட்டும் வச்சு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் போயிட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த மெயின்ஸ் கார்டில் இந்த ரெண்டு டெர்மினல்லையும் ஏதாவது கண்டினியூட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். என்கிட்ட நிறைய பேர் ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர், இந்த மாதிரி பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து நான் ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸுக்காக நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு தெரியலைன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி விட்றேன். இந்த மாதிரி மல்டிமீட்டரில் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் நம்ம போட்டுக்கணும். இந்த மாதிரி ரெண்டு ப்ரோபை நம்ம டச் பண்ணோம்னா மீட்டர் வந்து இந்த மாதிரி ஓடும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ப்ளக்கில் ரெண்டு சைடும் நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது லேசாக அசையணும். ஒரு அசைவும் இல்லை. நீங்கள் எந்த ரேஞ்சில் போட்டாலும் இப்போ நான் சேர்த்து வைக்கும்போது நான் ஓடுது, ஒரு அசைவு கூட இல்லை. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து பவர் ஆன் ஆகலை, அப்புறம் இதில் கண்டினியூட்டி காட்டலை, கொஞ்சம் கூட அசையலை, ஒரு சின்ன ஓம்ஸ் காமிக்கல. ஸோ இப்போ நம்ம கலத்தி தான் பார்க்கணும். இந்த அடுத்தது நான் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே டேப் ரெக்கார்டர் கலத்தும் போது நீங்கள் ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி டோரை ஓப்பன் பண்ண பிறகு தான் நம்ம இதை ரிமூவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உள்ள வந்து இந்த இது உடஞ்சி போகும். இதில் ஒரு லாக் இருக்கும், அது உடஞ்சி போகும். இங்க பாருங்க, பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் இங்க இருக்கு. பவர் ஆன் பண்றேன். இந்த மாதிரி பண்ணலாம். இது என்கிட்ட கேட்டதுனால இப்படி நம்ம பண்ண முடியுமான்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அதனால இப்படி பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த கிளாஸில் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பதிலாக இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரை எப்படி நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணலாம், அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வரைக்கும் பாய்.